அனைவருக்கும் வணக்கம். கரூர் மாவட்டத்திலிருந்து கரூர் கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர், இன்றைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் கழக தொண்டர்களுக்கும் கழகத்திற்கும் துரோகம் செய்துவிட்டு இன்று இரவு பகல் பார்க்காமல் உழைத்த இந்த கழகத்திற்கும் கழக தொண்டர்களுக்கும் துரோகம் செய்துவிட்டு கரூர் தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு இன்று மாற்றுக் கட்சியில் இணைவதற்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த ராஜினாமா என்பது ஓட்டு போட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சவாலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த ராஜினாமா என்பது இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்த கழக தொண்டர்களுக்கு விடுக்கின்ற சவாலாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். இது ஏதோ நீங்கள் கட்சிக்கு பொதுச் செயலாளருக்கு நீங்கள் சவால் விட்டு போன மாதிரியோ இல்லை இருக்கிற நிர்வாகிகளுக்கு சவால் விட்ட மாதிரியோ நான் எதிர்பார்க்க நினைக்கல. ஏன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சொல்லிட்டு போன காரணம் என்ன? 2 நாளாக மீட்டிங் நடத்தினீங்க, கட்சிக்காரில் வர சொல்லி நடத்தினீங்க. கடன் ஆயிடுச்சு, எப்படி கடன் கட்டுறது, அதனால் கட்சி விட்டு போகணும். ஒரு கட்சி விட்டு போகிறவர் ஒரு எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணுறவர் சொல்கிற வார்த்தையாது எங்கள் மனதை துடிக்கிறது. இங்கே வந்து அத்தனை தொண்டர்கள் மனது கொதிக்கிறது. 5 ஆண்டு காலம் அமைச்சர், 12 ஆண்டு காலம் மாவட்ட கழக செயலாளர், இத்தனை பதவிகளும் கொடுத்தது யார்? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். உங்களை யார் அமைச்சர்கள் உட்கார வச்சிருந்தா? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இத்தனையும் செய்துவிட்டு மீண்டும் தேர்தலில் நின்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முகத்தை காண்பித்து வெற்றி பெற்றுவிட்டு இன்று அத்தனை பேர்த்துக்கும் துரோகம் செய்கின்ற வகையில் இந்த கண்டிக்கிட்டு. இது ஏன் சொல்லனா, வெற்றி பெற்று போனவர் இன்னைக்கு வரை நன்றி சொல்ல கூட வரல. கரூர் தொகுதியில் கரூர் மாநகராட்சிகள் மட்டும் 48 வார்டு, 48 வார்டுக்கு 1,80,000 ஓட்டுக்கு மேலே இருக்குது. காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தாங்க. 48 வார்டு முடிஞ்சு போச்சு. ஒரு வார்டுக்கு 1 நிமிஷம், 5 நிமிஷம், 2 நிமிஷம் நன்றி சொல்லி கடமைக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டீங்க. இங்கேயாவது கடமைக்கு நடந்துச்சு. கரூர் ஒன்றிய பகுதி, தாந்தோணி பகுதி எல்லாம் ஒன்றிய பகுதி எல்லாம் இந்த கரூர் சட்டமன்ற தொகுதி வருது. அங்கே அந்த சந்தித்த மக்கள் நன்றி கூட சொல்ல போகல. மக்கள் அத்தனை பேர் பார்த்துட்டு கொதிச்சு போயிருக்கிறாங்க. என்னைக்கு தேர்தல் முடிந்ததோ, நான் வெற்றி ரிசல்ட் டேட்டை சொல்ல, என்னைக்கு தேர்தல் முடிஞ்சதோ அந்த தேதியை விட்டு நீங்கள் வெளியே போனவங்க தான். கவுண்டிங் அன்னைக்கு வந்தீங்க, நிர்வாகிகளை வாங்கப்பா கவுண்டிங் போகலான்னு போனீங்க. கவுண்டிங் முடிஞ்சது, அவ்வளோதான். வந்து முடிச்சா அன்னைக்கு நைட்டு ட்ரெயின் ஏறினீங்க. அதுக்கப்புறம் நடந்த அத்தனையும் துரோகம். பொதுச் செயலாளருக்கு துரோகம், கழகத்திற்கு துரோகம், தொண்டர்களுக்கு துரோகம், தன்னை வாக்களித்த மக்களுக்கு துரோகம். இத்தனை துரோகத்தை செஞ்சு முடிச்சு இன்னைக்கு போய் பதவி ரிசைன் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. எந்த வகையில் ஏற்றுக்கொண்டு தெரியவில்லை. ஏன்னா இந்த இயக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது? தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். நீங்க நினைச்சிட்டு நீங்க தான் ஜெயிச்சு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல உங்களாலதான் உங்களோட முகத்தை காமிச்சு தான் நீங்க ஜெயிச்சுட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? யாருனால ஜெயிப்பு? எத்தனை இந்த கரூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் எத்தனை போராட்டம். மற்ற சட்டமன்ற தொகுதியில் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய போராட்ட களம். இங்க இருந்த ஒவ்வொரு தொண்டனும் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டியது தான் வெற்றி பெற்ற மாதிரி தேர்தலில் வேட்பாளருங்கிற நினைப்பதான் வேலை பார்த்தாங்க. ஒவ்வொருத்தரும் கை காசை யாரும் கட்சி பணம் கொடுக்குற எதிர்பார்த்தால செலவில்லை. ஒவ்வொருத்தரும் அவங்க தகுதிக்கு 100 ரூபாயிலிருந்து 5,000 வரைக்கும், 10,000 வரைக்கும், 50,000 வரைக்கும், 1,00,000 வரைக்கும் அவங்கவுங்க தொண்டர்கள் அவங்கவுங்க கை காசை போட்டு வேலை பார்த்தாங்க தேர்தலில். அப்படி ஜெயிக்க வச்சு அவங்களுக்கு நன்றி கூட இல்லாமல் நீங்க இந்த ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கீங்க. இது எந்த வகையில யாரும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இதை சவாலாக தான் நான் பார்க்குறோம். நாங்கள் யாரும் இதை சாதாரணமாக எடுத்துக்கிற மனநிலையில் நாங்கள் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் நாங்கள் யாரும் இல்லை. ஆனால் இது எங்கள் ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் விடுக்கப்பட்ட சவாலாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஏன்னா என்னால தான் ஜெயிச்சது, ஏன் மூஞ்சினால தான் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. தேர்தல் வரும், ஏன்னா தேர்தல் வரப்போகிறது நிச்சயமாக. அப்போ அன்னைக்கு நீங்கள் இந்த தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும். ஏன்னா என்று ஒரு மனிதன் தன் இயக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் தன்னால தான் அந்த இயக்கம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அன்னையிலிருந்து அவங்களோட அழிவு ஆரம்பிச்சிச்சு. அதிமுக இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்களில் அது நடந்தது, இப்போ அது நடந்தது. இவர்கள் அவ்வளவுதான் அதிமுக என்ற இயக்கத்துக்கு மூஞ்சிய நான் தான், முகமே நான் தான், அந்த கரூர் மாவட்டத்துக்கு என்ன தாண்டி எதுவுமே இருக்காதுங்கிற ஒரு நினைப்பில தான் இதனால் வரைக்கும் கட்சியை நடத்தி நிர்வாகத்தை நடத்தி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த துரோகங்களை எல்லாம் வேறு இருக்கக்கூடிய சக்தி இந்த அதிமுக கழகத்துக்கு இருக்கிறது, கரூர் மாவட்ட தொண்டர்கள் இருக்கிறது. நாங்கள் நிச்சயமாக வரும் காலங்களிலே எங்கள் தலைவர் எடப்பாடியார் அவர்களின் அறிவுறுத்தலோடு நிச்சயமாக நாங்கள் களத்தை எதிர்கொள்வோம். இதற்கெல்லாம் நாங்கள் யாரும் பயப்படவில்லை, இங்க இருக்கிற தொண்டர்களும் பயப்படவில்லை. நேற்றே நீங்க கூப்பிட்டு 2 நாளா எல்லா பக்கம் கேட்கலே தெரிஞ்சிருக்கும். ஒட்டுமொத்த கட்சிக்காரன் வந்து பார்த்துட்டு போனான். வந்தவங்க எல்லாமே சொன்னாங்க, வேண்டாங்க முடிவு எடுக்காதுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப அந்த ஒட்டுமொத்த தொண்டர்களின் முடிவு என்னன்னு தெரிஞ்சுதானே வெடி நீங்க தூங்கல. அதையெல்லாம் தாண்டி தான் பரவாயில்ல, நம்ம காப்பாற்றணும், நான் நிற்கணும், நான் மாவட்ட செயலாளரும், நான் அமைச்சராகணும்.
நான் கடன் வாங்கினதெல்லாம் செட்டில் பண்ணணும், நான் என்னோடது நல்லா இருக்கணும், இதுதான் உங்களோட எண்ணம். 5 ஆண்டு காலம் இப்போ இப்போ கூப்பிட்டு பேசுறாராம், வாங்க எங்க கூட வாங்க, நாங்க வந்து உங்களுக்கு பதவி கொடுக்குறோம், அடுத்து உள்ளாட்சியில் பதவி கொடுக்குறோம், சம்பாரிச்சு கொடுக்குறோம். 5 ஆண்டு காலம் முதல்ல அமைச்சராக இருந்தீங்கல்ல, கடந்த 5 ஆண்டுகள் இருந்தீங்கல்ல, அப்ப என்ன பண்ணீங்க? அத்தனை கட்சிக்காரன்னு கேட்கறான். இன்னைக்கு கூப்பிட்டு பேசுறீங்களே, கடந்த 5 ஆண்டு காலம் நீங்க ஒரு 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தீங்கல்ல, அன்னைக்கு தொண்டர்களுக்கு நீ என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு போன் போட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்களே, இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுருந்தா ஒட்டுமொத்த தொண்டர் முன்னாடி வந்து நின்றுப்பாங்கல்ல. உங்களுக்குன்னு ஒரு செட்டப், அந்த செட்டப் கொடுத்து பூஜா பாடுறது, துதி பாடுறது, அந்த செட்டப்போட தான் நமக்கு போயிட்டு இருக்குது உங்களுக்கு இல்ல. என்று நீங்க இந்த இயக்கத்தை நம்பாமல், இந்த கட்சியை நம்பாமல், நீங்க ஒரு தனி எம்ஆர்வி ட்ரஸ்ட், ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு எல்லாமே ஏமூஞ்சி நீங்க பண்ணீங்களோ, அத்தனைக்கும் காலம் பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டது. இன்று ஏற்கனவே நீங்கள் இந்த மாவட்ட செயலர் பதவி கட்சிக்கு செய்த துரோகத்தில் இழந்துட்டு போனீங்க. இனி சட்டமன்ற உறுப்பினராக பதவி இழந்திருக்கிறீங்க. இன்று சொல்கின்றேன், எங்களுடைய தொண்டர்களை வைத்து சொல்கின்றேன், எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்க தலைவர் சொல்லுவாரு, ஐ எம் வெயிட்டிங் சொல்லுவாரு, அதே மாதிரி இப்ப சொல்றேன், எங்க தொண்டர்கள் கட்சிக்காரங்க அத்தனை பேர் வி ஆர் வெயிட்டிங், எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமாக இந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த துரோகத்தை நாங்கள் மன்னிக்க முடியாது. இந்த துரோகத்தை நீங்க ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கிற மக்களை சந்திக்க வருவீங்கல்ல, அன்னைக்கு நாங்க பார்க்கணும். கடனை நிவர்த்தி செய்வதற்காக தான் மாற்று கட்சிக்கு போயிருக்காங்க. அதாவது கடனை நிவர்த்தி செய்வதற்கான கூப்பிட்டு பேசுனாங்க, கட்சிக்காரன் எல்லாம் கூப்பிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு பேசுனாங்க. கட்சிக்காரங்களாம் என்னன்னு தெரியல, போறாங்க. போன நான் கடன் வாங்கிட்டேன் 100 கோடி கடன், 120 கோடி கடன். ஏன் கடன் யாருக்குமே இல்லையா? அப்ப கட்சிக்காரன் ஒவ்வொரு வீட்டுல கட்சிக்காரன் கஷ்டப்பட்டா ஒன்று சிலர் கடன் இருக்கு, எல்லாம் தான் அதை தாங்கி தான் இயக்கம் நடத்திட்டு இருக்கிறோம். அப்ப எல்லாமே விட்டுட்டு ஓடி போயிடலாமா? ஒரு 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்த உங்களுக்கே கடன் பேச சொல்லியிருந்தா, ஒரு சாதாரண தொண்டர்கள், கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர் மற்ற நிலைமை என்ன வருது? 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தீங்க, உங்களுக்கு என்ன சொத்து என்னங்கிற அத்தனையும் இங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க வேணா ஊரை ஏமாத்தலாம், அடுத்தவங்களை ஏமாத்தலாம். கரூர் மாவட்டத்தில் இருக்கிற, கரூர் தொகுதியில் இருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் உங்கள் நிலைமை என்ன, தேர்தலுக்கு முன்னாடி உங்க நிலைமை என்ன, அமைச்சராக முன்னாடி உங்க நிலைமை என்ன, இன்னைக்கு உங்களோட நிலைமை என்னன்னு தெரியும். ஏன்னா நீங்க மாவட்ட செயலர் ஆவறீங்க, ஆளுங்கட்சியா இருக்கின்ற பொழுது உங்களுக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுக்குறாங்க. அன்னைக்கு இருந்தே உங்களுக்கு செல்வாக்காக தான் இருக்கிறீங்க. எங்களை மாதிரி எதிர்கட்சியில் மாவட்ட செயலாளர், எதிர்கட்சியில் கட்சி நடத்தல, 6 மாத காலம் எதிர்கட்சியில் மாவட்ட செயலர் இருக்கிறீங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆவறீங்க, அமைச்சர் ஆவறீங்க, அப்படியே உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இந்த எதிர்கட்சி ஆகி அதிகாரம் இல்லை, தாங்க முடியல. என்ன ஒரு நியாயம் இந்த விஷயம்? அதிகாரம் இருந்து, ஆட்சியில் இருந்து அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் அந்த இயக்கத்தில் பயணிப்போம், இல்லைன்னா பயணிக்க மாட்டேன் என்று சொன்னால் இது எந்த வகை நியாயம்? எந்த ஒரு இயக்கம் என்பது வெற்றி தோல்வி இருக்கிற விஷயம் தான். வெற்றி என்றால் கொண்டாடுவது, தோல்வி என்றால் இந்த இயக்கத்தை ஏன் தோல்வியுடன் பார்த்து அடுத்து வெற்றி இயக்கத்தை கொண்டு போறதுன்னு ஒரு தலைவனின் கடமை. ஒரு மாவட்டத்தை உங்க நிர்வாகத்தை நடத்துற உங்களை நம்பி கொடுத்துருக்காங்களே, இதை நீ செஞ்சுதா? கேட்ட மாவட்ட செயலர் பதவி இல்லை, என்ன மாவட்ட செயலர் பதவி இல்லை? 12 ஆண்டு காலம் மாவட்ட செயலர் இருந்து நீ எத்தனை சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற வச்சுங்கிறத முதல்ல நீங்க சொல்லணும். நான் கேட்கறேன், ஒரு முழுமை கேட்கறேன். 12 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர், 2016 நீங்க தேர்தல் நிற்கிற நீங்க சட்டமன்ற இது மாவட்ட செயலர் கிடையாது. 2019 அரவக்குறிச்சி இடைத்தேர்தல் வருது, அன்னைக்கு உங்க தலைமையில தான் தேர்தல் சந்திக்கிறோம். அன்னைக்கு நீங்க மாவட்ட செயலர் இருக்கிறீங்க, அமைச்சரா இருக்கிறீங்க, அன்னைக்கு ஜெயிக்க முடியல. அதே 2019 பாராளுமன்ற தேர்தல் வருது, அன்று அண்ணன் தம்பிதுரை நிற்கிறார். அந்த தேர்தலில் மாவட்ட செயலர் இருந்து நீங்க தான் வழி நடத்துறீங்க, அதுலயும் ஜெயிக்க முடியல. 2021 4 சட்டமன்ற தேர்தல் கரூர் தொகுதியில், அன்னைக்கு நீங்க தான் மாவட்ட செயலர், நீங்க தான் கேண்டிடேட் போட்டீங்க, மொத்தம் உங்க தலைமையில நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? 4 தொகுதியும் ஜெயிக்க முடியல. 2024 பாராளுமன்ற தேர்தல், அன்னைக்கு நீங்க தான் மாவட்ட செயலர், அன்னைக்கு நீங்க நடந்துச்சு. 26 4 தொகுதிக்கு கேண்டிடேட் நீங்க தான் போட்டீங்க, நீங்க தான் நிர்வாகம் பண்ணீங்க, நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்தீங்க. என்ன நடந்துச்சு? இதுலயும் 3 தொகுதி போயிருச்சு, ஒரே ஒரு தொகுதி, அந்த தொகுதி நீங்க ஜெயிச்சது வெறும் 1800 ஓட்டுல. நீங்க 12 ஆண்டு காலம் மாவட்ட செயலர் இருந்து ஜெயிச்ச ஒரே தொகுதி நீங்க ஜெயிச்சது வெறும் 1800 ஓட்டுல தான். இதுக்கு பேர் வெற்றியா? இதுதான் ஒரு மாவட்ட செயலர். மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.